சுவாமியுடைய 179வது ஆராதனையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தியாகராஜ சுவாமிகள் தமிழ்நாட்டில் பிறந்தவர். ஆனால் அவர் இயற்றிய பாடல்கள் எல்லாம் தெலுங்கு மொழியிலேயே இருக்கிறது. திருவையாற்றில், தஞ்சாவூருக்கு அருகாமையில் உள்ள திருவையாற்றில் பிறந்து அங்கேயே வளர்ந்தவர். ஆனால் தெலுங்கு மொழியில் இங்கு அன்பரசியின் மாணவ மாணவிகள் பாடியது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பாரதியாரே சொல்லியிருக்கின்றார், சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து. அதாவது பாட்டுக்கு தெலுங்கு மொழி மிகவும் நல்லது என்று பாரதியாரே சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தெலுங்கு மொழியை இவர்கள் மனப்பாடம் செய்து, ஒருவரும் ஒரு பேப்பர் வைத்து பார்த்ததாக நான் காணவில்லை. அதில் இருந்த மாணவ மாணவியர் யாவரும் மனப்பாடம் செய்தே இந்த தெலுங்கு பாடல்களை எல்லாம் பாடியது பார்க்க மிகவும் நன்றாக இருந்தது. அவர்கள் பாடியதும் நன்றாக இருந்தது. அன்பரசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவர்களை நல்ல தியாகராஜ சுவாமியை பற்றி சொல்ல போனால் அவர்கள் இசையில் ஒரு பெரும் மகான். அவருடைய இசையை பற்றி எனக்கு அதிகம் சொல்ல முடியாது என்றால் சங்கீதத்தில் அவ்வளவு ஞானம் இல்லை என்றாலும் அவருடைய பக்தியை பற்றி சில வார்த்தைகள் கூற முடியும். அவர் ஒரு துறவியை போலவே வாழ்ந்து வந்தார். சாதாரணமாக ஒரு விதமான ஆடம்பரமும் இல்லாமல் வாழ்ந்து இசை மேடையாக எட்டி வந்தார். அப்பொழுது தஞ்சாவூரில் அரசராக இருந்த சரபோஜி மகாராஜா இவருடைய இசையை கேட்க விரும்பி அவருக்கு பல பரிசு பொருட்களையும் அனுப்பி அரண்மனைக்கு கொடுத்திருந்தார். ஆனால் தியாகராஜ சுவாமிகள் அதற்கு மயங்கவில்லை. அவர் சொல்லிவிட்டார், நான் பிரதற்கு மட்டுமே பாடுவேன், இந்த பரிசுகள் ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எல்லாருக்கையும் திருப்பி அனுப்பிவிட்டார். அவர் வாழ்ந்த காலம் மிகவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு வறுமையில் தான் வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும். அவர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாடல்களை ஏற்றியிருந்தாலும் வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் 700 சொற்ற பாடல்கள் தான் இப்பொழுது கிடைக்க உள்ளன. ஆகையால் அந்த பாடல்களை தாண்டி பல விதமான சங்கீத வித்வான்களும் திருப்பி திருப்பி பாடல்களாக சொல்லுகிறார்கள். அவர் ஒரு பெரிய ராம பக்தர். 8 வயதிலிருந்து 38 வயதுக்குள் அவர் 1 கோடி தரம் ராம ஜபம் செய்துள்ளார். அப்படி செய்தனால் ராமபிரானை நேரில் பார்த்தார். அப்படி அல்லாமல் வேறு விதங்களிலும் அவர் ராமபிரானை தரிசித்துள்ளார். அது அதே ஒரு பெரிய விஷயம். அவர் மிகவும் அன்னையில் வாழ்ந்தவர். 179 வருடங்களுக்கு முன்தான் அவர் சமாதியடைந்தார் ஜனவரி 6ஆம் தேதி. ஆகையால் அவரை பற்றி பேசும்போது எனக்கு மற்ற சுவாமிகள், காஞ்சி பெரியவாள், ஸ்ரீ சாய்பாபா போன்றவர்களின், விவேகானந்த போன்றவர்கள் ஞாபகம் தான் வரும். அவரும் இப்படியான ஒரு உயரத்தில் தான் வாழ்ந்தார். அவரை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து அவருக்கு மரியாதை அளிக்கும் முன்பாக அவர் பாடல்களை எல்லாம் குழந்தைகள் பாடி கவனிப்பது மிகவும் நல்ல விஷயம். அதற்கு அன்பரசுக்கு மிகவும் நன்றியை கொண்டு என்னுடைய சிறிய உரையை முடிக்கின்றேன். மிக்க நன்றி. நிகழ்வாக தியாகராஜ சுவாமிகளால் இயற்றி பாடப்பட்ட சரசர சாமரை குந்தவராளி ராக கீர்த்தனையை வீணையில் இசைக்க தர்ஷிகா ராஜகீதன், தான்யா வித்யாதரன் அவர்களை அழைக்கின்றேன்.